அடுத்து நேரம் நம்ம ஆளுகள்லாம் போய் தமிழிசையை காட்ட, அக்கா இந்த மாதிரி ஆளாளுக்கு ஆள் திரட்டி வச்சு துப்பாக்கி கிடைச்ச போதும்னு சொல்லுதாவிட நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களான்னு லேசா கேட்டாங்க. தம்பி ஏன் நான் போனோம்னா நான் இல்லை, என் சகோதரிகள் அங்க நின்று இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பக்கபலமா நான் இருப்பேன்ல பின்னாடி. அதனால நான் என்பது அவர்கள், அவர்கள் என்பது நான், எனக்கு இங்க சின்ன வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா. தமிழிசை துப்பாக்கி ஏந்து போராடுவாரான தமிழிசை துப்பாக்கி ஏந்தின தமிழ்நாட்டு இங்க இந்திய பெண்கள் துப்பாக்கி ஏறி போராடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நான் நேர துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை. நாங்கள் சொற்துப்பாக்கியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லுவோம். அது துர்ப்பாக்கியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி. ஆனால் அதை தாங்க முடியாமல் இன்று பதற்றத்தோடு முதலமைச்சரும் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நாலு ஒரு ஊழல் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும், இதுவரைக்கும் 9 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது 10 மாசம். ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்கம் 1 மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதுல சரியா போகும். முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள். ஆக மக்களின் வரி பணத்தை சுருட்டியவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். 2026 அதற்கு பதில் சொல்லும்.